ஹாய், இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம ஓப்பன்ஹைமர் படத்தை பார்க்க போகிறோம். இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஆஸ்கார்லாம் வாங்கினதுக்கப்புறம் தான் ஜியோ சினிமாவுக்கு ரைட்ஸ் கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஒரு டவுட் இருந்தது, இது தமிழில் வருமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஜியோ சினிமாவில் கொடுத்தா அவங்க மோஸ்ட்லி அவ்வளோ சீக்கிரம் டப் பண்ண மாட்டாங்க. அதில் மறுபடியும் லேட்டராக பஞ்சாப், கன்னடா அதெல்லாம் மறுபடியும் தமிழ் கொடுத்துட்டாங்க. தமிழ் வந்ததுக்கப்புறம் ஓகே, நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இந்த படத்தை நான் பார்த்தேன். இந்த படம் என்ன கான்செப்ட்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. இந்த படம் ஒரு நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஈவன் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு நியூக்ளியர் டெஸ்ட்டு. அதை ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2023. அதுக்கப்புறம் இது படமாகவும் பண்ணியிருக்காங்க சேம் டைமில். அதுக்கு முன்னாடி படத்தை ஷூட் ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் பேர் டாக்டர் ஓப்பன்ஹைமர். பட் அவர் ரியல் நேம் சம்திங் வேறு எதுவும் இருந்திருக்கும் படத்தில். படம் கிட்டத்தட்ட 3.5 hours டைம், ரொம்ப லாங் டைம். படம் இங்கே இருக்கிற ஆஃபீஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துட்டு சொன்னாங்க, படம் எனக்கு பிடிக்கல. படம் ரொம்ப லாங் டைம் இருக்கா, ஆனால் ஒரு சிலருக்கு பிடிக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. சரி ஓகேன்னு சொல்லி நானும் அப்போ பார்க்கலாம். பட் இப்போ தான் பார்த்தேன் நான். படம் தமிழ் டப்பிங் கொஞ்சம் மோசம்தான். பட் இருந்தாலும் மேபி இங்கிலீஷில் பார்க்கனாலும் பாருங்கள். படத்துடைய கான்செப்டே இதுதான். ஒரு நியூக்ளியர் ரிசர்ச் அவர் பண்ணுறாரு. யாருமே பண்ணல. அமெரிக்காவில் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. இதில் பெரிய அளவில் யாருமே ஈடுபாடு காமிக்காமல் இருப்பாங்க. இவர் சம்திங் ஜெர்மன்லேயே என்னமோ சம்திங் போய் படிச்சுட்டு படிச்சதுக்கப்புறம் அமெரிக்காவில் இவர் தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவார் ரிசர்ச் சென்டர். ரிசர்ச்னு இல்லை, டீச்சிங் சென்டர் ஆரம்பிப்பார். டீச் பண்ண ஆரம்பிப்பார். நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க. நல்லா பயங்கரமாக போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் சரி ஓகே, நியூக்ளியர் ஆரம்பிக்கலாம், கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் வருவார். அவருடைய கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப், கம்யூனிஸ்ட் இஷ்யூஸ், வேறு நாட்டோடைய ஆளுங்களோட நீங்கள் பழகிறீங்களா அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கோம். ஓகே, எல்லாமே ஃபைனல் தாண்டி வரும்போது என்னாங்கன்னா இதெல்லாம் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரியே தான் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இவருக்கு அந்த ஜென்ரல் ஒரு ஊரே அமைச்சு கொடுக்குறோம் பாருங்கள். ரிசர்ச் சென்டர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஊரே அமைச்சு கொடுத்துருப்பாங்க. பயங்கரமாக போயிட்டுருக்கும். இவரோட ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் எல்லாருமே அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதே சேம் டைமில் பல கண்ட்ரியில் போய் இவர் ரிசர்ச் பண்ணிட்டு வருவார். அங்கே என்ன நடக்குது, அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணுவாங்க. கடைசியாக இவருக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்க, நேஷ்னல் அவார்டு கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு ஓவராலாக ஓப்பன்ஹைமர் எனக்கு அந்தளவுக்கு பெருசாக பிடிக்கல. நம்ம இந்தியாவில் தி பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு இல்லை, ராக்கெட் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் இருக்குது. சம்திங் பார்த்திங்கன்னா சாராபாய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அப்துல் கலாம் அவரெல்லாம் வச்சு ஒரு படம் வெப் சீரிஸ் பண்ணியிருப்பாங்க. வேறு லெவல் இருக்கும். இந்தியாவில் கண்டுபிடிச்சி ஒரு வெப் சீரிஸாக பண்ணியிருப்பாங்க, நல்லாயிருக்கும். முடிஞ்சால் எல்லோரும் அதை பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு அதுதான் நல்லாயிருக்கு இதை விட. தேங்க்யூ.